கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க அத்திம்பே. அத்திம்பே செத்து போல தூங்கிட்டு இருக்கார். ஐப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. ஏட்டையா கோர்ட்டுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. கூட்டு வாங்க போய் அவனை. வெரி நைஸ்ங்க. தேங்க்ஸ். வெரி கியூட்டுங்க. தேங்க் யூ. வெரி வெரி பியூட்டிஃபுல்லுங்க. தேங்க் யூ. ஹலோ யஸ், நாங்கள் பிகே சிவா. இன்னைக்கு என்ன மூவி பார்க்க போறோம்னா விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்ற அளவுக்கு இந்த படம் அமைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றது ஒவ்வொரு ரிவியூல பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, சூர்யானா வந்து மிகப்பெரிய பணக்காரராக இருக்காரு. இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ல தங்கப்பதக்கெல்லாம் வென்று கொடுத்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா 40+ ஏஜ் ஆகியும் அவர் வந்து கல்யாணம் பண்ணாமலே இருக்காரு. அவர் வந்து மேரேஜ்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே இருக்கு. அவங்களோட அம்மா ராதிகா மேம் வந்து அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்க வந்து சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிக்காங்க. உங்களுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை கண்டிப்பாக ஒரு வாரிசு வேணுப்பா அப்படின்னு சொல்லி அவங்களை ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. சூர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் ட்ரிப் போறாரு. அந்த ட்ரிப் போயிட்டு 1 இயர் கழிச்சு வரும்போது வாடகை தாய் மூலமா ஒரு குழந்தைய பற்றிட்டு அவர் வந்து நம்ம சென்னைக்கு வராரு. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு மெடிக்கல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது. அந்த மெடிக்கல் ரீதியாக பிரச்சனை வந்து அந்த பிளட் சாம்பிள் வந்து சூர்யா சாரோட செக் பண்ணி பார்க்குறேன். அந்த சூர்யா சாரால் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியாது. இந்த வாடகை தாயை அதாச்சும் அவங்க அம்மா, அந்த அம்மாவால் தான் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. அந்த அம்மாவான நம்ம மமிதா பூஜி வந்து பிடிச்சி அவங்கள வந்து சென்னை கூட வந்து அந்த குழந்தைய காப்பாற்ற சொல்லி சூர்யா சார் ரெக்வஸ்ட் இருக்கிறாரு. அதுக்காக அவங்க சென்னை வராங்க. சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த குழந்தைக்கும் அவங்களுக்கும் ஏற்படுற மாதிரி சூர்யா சாருக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரு ஒரு லவ், அந்த ரொமான்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக கொண்டு போகிற மூவியாக கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா சாரோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், மமிதா பூஜியுக்கும் ராதிகா மேமுக்கும் ஒரு காம்போ வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது. நான் முன்னாடி இந்த ஒரு படத்தில் ரிவ்யூ ஒன்று சொல்லியிருந்தேன். அதில் வந்து வடிவு செம்மையாகவும் யோகி பாபானோட காம்போ வந்து வேற லெவலில் இருந்தது. அதே போல் இந்த படத்தில் வந்து எனக்கு மமிதா பூஜியோட காம்போ, மமிதா பூஜியும் ராதிகா அம்மாவோட காம்போ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க காம்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெட்டில் பார்த்துட்டு இருப்பாங்க. மமிதா பேஜ் வந்து அவங்க மேலே காலை இடுப்பளவு அவங்க மேலே காலை தூக்கி போடுவாங்க. அவங்க வெறுப்பில் வந்து அவர் ஒரு பில்லோ ஃபைட் ஒன்று இருக்கும். இந்தமாரி அவங்க படம் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ராதிகா மேமும் மமிதாவும் பண்ணுற லூட்டி வந்து நல்லா பண்ணால் கொஞ்சம் லிட்டில் பிட்டாக கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆனது. அதே போல் இந்த பக்கம் சூர்யா சார் வந்து ஃபைட் பண்ணுறாரு. சில மமிதாவே இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏன் ஒன்று அக்செப்ட் பண்ண மாட்டேன்ற ரீசன் வந்து சில இடங்களில் சொல்கிறது அக்செப்டபுளாக தான் இருக்குது. படத்தோட ப்ளஸ்னா சூர்யா சார் ஒரு பர்ஃபார்மன்ஸ், ராதிகா மேம் ஒரு பர்ஃபார்மன்ஸ், மமிதா இம்பார்ட்டன்ட் ரோல் வர எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க. அப்புறம் சுனில் ரெட்டி சார் சூர்யா சார் கூட ட்ராவல் ஆகிறாரு. அவங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அதே போல் ராதிகா மேமோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ராதிகா மேம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இது பண்ணிடுறாங்க. அதுக்கு வந்து ராதிகா மேம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் இது பண்ணாதான் ரவீனா மேமுக்கு வந்து ரவீனா மேமுக்கும் சூர்யா சாருக்கும் ஒரு பாண்டிங் ஒன்று கிரியேட் ஆகும் அப்படின்றது டேரக்டரோட ஐடியா வந்து அது கொஞ்சம் ஒர்க் அவுட் நல்ல ஐடியாவாக தான் எனக்கு பட்டது. ஓகே, இந்த படத்தோட ப்ளஸ் தான் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்லோ பேண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக கொண்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி வந்து ஏஜ் லவ் பற்றி ஸ்டோரியாக வருது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஒரு ½ hour கிட்ட வந்து கதை அப்படியே யூட்டனாக போகுது. ஃபேமிலி ட்ராமா கொண்டு போயிறாங்க. அதெல்லாம் தேவையில்லாத இதுவாக தான் எனக்கு தோணுச்சு. அதுதான் இந்த படம். அதே போல் இது வந்து ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி தான். இது என்ன நடக்க போகுதுன்றது வந்து நம்மளால என்ன இவ்வளோ சூப்பராக கொண்டு அந்த மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் ப்ரெடிக்டபிள் ஸ்டோரியாக தான் இருக்குது. இதெல்லாம் இந்த படத்தில் மைனஸ் அமையுது. அப்புறம் ஜிவி பிரகாஷனோட மியூசிக் அதை சொல்லியாகணும். அவர் பேக்ரவுண்ட் மியூசிக் தான் மனுஷன் பிச்சிருக்காரு. சாங்ஸ் அந்த பட்டாம்பூச்சி சாங் வந்து நல்லா கேட்குற மாதிரியா இருக்குது. அதோடைய ஒரு அளவுக்கு அவர் தங்கச்சியாக நினச்சிருக்கேன். அவர் ஏதாச்சும் ஜிவி பிரகாஷனோட ஓன் சிஸ்டர். இந்த படத்தில் சூர்யானோட சிஸ்டர் நினச்சிருக்கேன். அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஓகே அப்படின்ற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. சூர்யானாவோட மேல் ஃபேன்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கேன். பேர் போடுறதுனா கற்றுவாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஃபீமேல் ஃபேனோட படம் பார்க்க நேர் இருந்தது. வந்து ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான். இந்த கூட உட்காந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சூர்யா ஃபேன்ஸ் எனக்கு தெரியும். ஆனால் இந்தளவுக்கு ஒரு சூர்யா ஃபேன் கண்டிப்பாக தெரியாது. சூர்யா நான் பேர் போடும்போதெல்லாம் லிட்டலி எந்தெந்து கைத்தட்ட ஆரம்பிச்சா ஒரு மாஸ் சீன்ஸும் வந்து கத்திட்டே இருந்தான். இப்படி ஒரு ஃபீமேல் சூர்யா ஃபேன் நான் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட்டு நேரில் வந்து பக்கத்தில் உட்காந்து பார்த்துருந்தேன். அதை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சொல்லிட்டேன். ஓகே, இந்த மகுடம் படத்தோட ரோல் எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நான் படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி இருந்திருக்கோம். டிக்கெட் கவுண்டரில் வெயிட் பண்ணியிருக்கோம். அவங்க எப்போ அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து ஒரு பசங்க வந்து இந்த படத்துக்கு சூர்யானா படத்துக்கு இப்போ இருக்க கரண்ட் ஷோக்கு டிக்கெட் இருக்கான்னு கேட்டார். இல்லை அவர் இந்த சூர்யானா படம் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து விஷாலானா படத்துக்கு போறீங்கன்னு சொல்லி ஒரு டிக்கெட் கேட்டார். இப்போ ஒன்றும் அந்த படமும் ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. டிக்கெட் இருக்கான்னு சொல்லிட்டு உடனே ஆன்லைன் செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்தா அந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30% தான் அந்த டிக்கெட் வந்து புக் ஆகுது. 70% கிட்ட ஃப்ரீயாக இருக்குது. அதுக்காக தான் அந்த ட்ரோல் போட்டிருந்தேன். சரி, ஓகே, பேக் டு விஸ்வநாதன் சன்ஸ். இந்த படத்துக்கு வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் வச்சு தான் என்ன பார்த்துருக்கோம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா 5K 3.3 தருவேன். அதுக்கு ஒத்தான மூவி தான் இது. தேங்காஸ், நான் உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். பை காஸ். தொடர்ந்து இனிமேல் சேனலுக்கு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்காஸ்.